திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசையில் திருமந்திர ஓசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திர நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சிக்குள் நுழைவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் வசிக்கக்கூடிய வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சிவத்திரு பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள். வாங்க ஐயா, வாங்க. திருச்சிற்றம்பலம். 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி, பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்கள் போற்றி, ஆளிமிசை கல் மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரான் திருத்தாள் போற்றி போற்றி, திருமாளிகைத்தேவர் திருவடிகள் போற்றி, சேந்தனார் செம்பதுமச் சேவடி போற்றி, கருவூர் தேவர் களலினை போற்றி, பூந்துருத்தி நம்பிகால நம்பிகளில் அடி போற்றி, கண்டராதித்தர் களலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகளில் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடிகள் போற்றி, புருஷோத்தம நம்பி பூங்கழல் போற்றி, சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவாலவாயுடையார் நிழல்தாள் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூஅடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கலல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீரத்தேவர் நல்தாள் போற்றி, கல்லாட தேவர் களலடி போற்றி, கபில தேவநாயனார் களலினை போற்றி, பரண தேவநாயனார் பொற்றாள் போற்றி, இளம்பெருமானடிகள் இணைத்தாள் போற்றி, அதிராபடிகள் அருங்கலல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி, நம்பியாண்டார் அம்பி நல்தாள் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கலார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அருமை அருமை அருமை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி காமாட்சி குமார் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருள் கடவுள் உண்டரும் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருட்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா.
அருமை அருமை அருமை. சிவாயனம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல். பாடுவதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் உள்ள வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தை சேர்ந்த சிவ திருமதி மல்லிகா ராமகிருஷ்ணன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் ஒற்று பின்னை நீர் அம்மாலிங்கி அறற்றாதே. திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே, திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி. பாடுவதற்காக அம்மா சாமந்தி அம்மா, எங்க இருந்து வரீங்க நீங்க? தாம்பரம் சானிட்டோரியம் ஐயா. சென்னை மாகாணத்திலிருந்து தாம்பரம் சானிட்டோரியத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி சாமந்தி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். மணிவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே, உலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு, ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். தேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. ஏற்றுயர் கோடியுடை யானையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயர் கோடியுடை யானையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றிம்மா. அடுத்து பெரும்புலர் காலை மொழி. வாங்க தனலட்சுமி அம்மா. இருக்கீங்களா அம்மா? இருக்கீங்களா தனலட்சுமி அம்மா? இருக்கீங்களா? சரி. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி, அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து, விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு, கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி, அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து, விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு, கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் சிந்திக்கிற ஒரு வாய்ப்பு என்னுடைய பெரும் கருணையினால் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே நமக்கு எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு களத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும்,
நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து அழகு பார்க்கக்கூடிய திருவருள் கருணைக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து பிறந்து மொழி பயின்று நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் வந்து இந்த உலகத்தை அறிமுகப்படுத்தி இந்த உலகத்துக்கு ஒரு காரிய குருவாகவும் பிறகு அந்த காரியத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரண குருவாகவும் வந்து காரிய குருவாகவும் வந்து காரண குருவாகவும் வந்து பிறகு சிவகுருவாகவும் வந்து நம்முடைய திருவடியாம் வாழும் போதே பெறக்கூடிய திருவடி என்று சொல்லக்கூடிய வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் புருவ நடு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை நமக்கு அறிமுகம் செய்த அந்த குருநாதருடைய பொற்பாதங்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். ஏன்னா இன்னைக்கு மூலாதார பிரச்சனை பெரிய பிரச்சனை. எது மூலாதாரம்னு உலகத்தார் சொல்ற மூலாதாரம், நம்ம புருவ மத்திய சொல்ற மூலாதாரம், ரெண்டு மூலாதாரம். மூலாதாரம் ரெண்டா பிரியுது. ஒண்ணு ஞானிகளுக்கு மூலாதாரம் புருவ நடு, பாமரர்களுக்கு மூலாதாரம் நம்ம கருவாய்க்கும் எருவாய்க்கும் உள்ள இடம். அப்ப கருவாய்க்கும் எருவாய்க்கும் உள்ள இடம் தான் மூலாதாரம்னு பேசப்படுது. அது உலகியல் வழக்கு. ஆனா ஒரு ஞானிக்கு எது மூலாதாரம்னா புருவ நடு தான் மூலாதாரம். அந்த மூலாதாரத்தை யார் ஒருவரால் அறிமுகப்படுத்தப்படுகிறதோ அவங்க தான் சிவகுரு. அவங்க தான் சிவகுரு. இதுதான் இருப்பிடம். இதுதான் இருப்பிடம். நமக்கு தொட்டு காமிப்பாங்க, சுட்டி காமிப்பாங்க. அந்த இடத்தை தொட்டு காண்பித்த குருநாதருக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள்ள இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. இது ஏன்னா இந்த உயிருக்கு இயல்பாகவே எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஆற்றல் இல்லை. அதனால அதுக்கு வந்து அறிவு இல்லைன்னு சொல்லக்கூடாது. காட்டுவித்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க, அவ்வளவுதான். இது என்னதுன்னு காமிச்சு கொடுத்தா தெரிஞ்சுக்க, அவ்வளவுதான். அதுக்குன்னு அது அறிவில்லாத பொருள் இல்லை. ஆன்மாவு வந்து அறிவில்லாத பொருள் இல்லை. அதுக்கு யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும்? சுட்டி காமிக்கணும். இது நல்லது, இது கெட்டது, இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு என்ன பண்ணணும்? சுட்டி காமிக்கணும். அதுக்கு குருவருள் வேணும் இல்லையா? அப்படிப்பட்டுதான் இது நல்லது, இது கெட்டது. இந்த பகுத்தறியும் பாங்கு வந்துதான் நம்ம என்ன பண்ண சைவ சமயத்துக்கு வரோம். இதுக்கு முன்னாடி பல சமயங்களை கடந்திருப்போம், பல மதங்களை கடந்திருப்போம், பல மார்க்கங்களை கடந்திருப்போம், அறியாமையினால கடந்திருப்போம். அப்ப கடைசியில எங்க வரணுமோ அங்க வருவோம். அதுதான் திருமந்திர நூல் நமக்கு வலியுறுத்தி சொல்லுது. அப்படிப்பட்ட நம்முடைய உயிர் அறிவை உச்சபட்ச அறிவாக மாற்றி பகுத்தறிந்து எம்பெருமான் திருவடியில் வந்து கொண்டு சேர்த்த அந்த குருவர்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் குருநாதர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். அடியனுக்கு உபதேசம் செய்த, ஞான உபதேசம் செய்த சிவானந்த பரமஹம்சருக்கும் இந்த திருமந்திர நூலினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களுக்கும் திருமந்திர நூலில் ஏற்றிய அந்த திருமந்திர நூலில் ஏற்றிய திருமூலருக்கு உபதேசம் செய்த நந்தியம்பெருமானுக்கும், நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் செய்த அம்மையப்பருக்கும் மீண்டும் ஒரு முறை சிகார சைவநெறி பாடசாலை சார்பாக நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனை சமர்ப்பிச்சு நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம். நாம எல்லாம் கைலாய பரம்பரை தான். நம்மளும் பெருமையா சொல்லிக்கலாம். ஏன்னா எம்பெருமானுக்கிட்ட இருந்து உபதேசம் நந்திய பெருமானுக்கு வருது. நந்திய பெருமானுக்கிட்ட இருந்து நீட்டா யாருக்கிட்ட வருது? திருமூல நாயனாருக்கு வருது. திருமூல நாயனார்கிட்ட இருந்து யார்கிட்ட வருது நமக்கு உபதேசம்? சிகார சைவநெறி பாடசாலை சார்பா எல்லாருக்கும் வருது. அப்ப நம்ம எல்லாம் கைலை பரம்பரை. ஏன்னா அது சொன்னதை செய்யணும். அதான் நல்ல ஒரு என்ன சொல்றது? பணிவு. பணியுமாம் பணியே. அப்ப பாடல் மட்டும் வெறுமனே படிச்சுட்டு பாராயணம் பண்ணிட்டு போகாம அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னு அந்த பாட்டுக்குண்டான தாத்பரியத்தை கண்டுபிடிச்சு யார் வந்து உட்காடுறாங்களோ அவங்க எல்லாமே கைலாய பரம்பரை தான். ஒபே த ஆர்டர்ன்றாங்களே. அப்ப திருமூலர் என்ன அந்த பாட்டுல சொல்ல வராரோ அதை நம்ம கத்துக்கணும். ஆர்வத்தோட கத்துக்கணும், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த ஆர்வம் இருந்தா போதும், தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தா போதும், நம்ம எல்லாமே கைலாய பரம்பரைன்றத நிரூபிக்கலாம். எல்லாருக்கும் தான் போதிக்கப்படுது. எல்லாருமே உட்காடுறாங்க, எல்லாருமே ஞான உபதேசம் பெறாங்க. எல்லாருமே ஞான உபதேசம் வராங்களா? ஞானத்துக்கு வராங்களா? வர்றதில்லை. உபதேசம் எல்லாருக்கும் தான் கொடுக்கப்படுகிறது. உபன்னா அருகாமையில, தேசம்னா நாடு, நாடுன்னா அதான் இறைவன் தான். தேசம், தேசம்னாலே அது கைலாயம் தான். தேசம்னாலே அது கைலாயம் தான். அப்ப உபதேசம்னா கைலாயத்துக்கு அருகாமையில். நீங்க உபதேசம் வாங்கிட்டீங்களா என்ன அர்த்தம்னா? ஞான உபதேசம் வாங்கிட்டீங்களான்னு கேட்டா
கைலாயத்துக்கு அருகாமையில கொண்டு போய் உங்களை விட்டுட்டாங்களா? புருவ நடுவுல கொண்டு போய் உங்களை விட்டுட்டாங்களா? அதான் உபதேசம். உபன்னா அருகாமையில, தேசம்னா கைலாயம், அதாவது கபாலம். வலது கண்ணுக்கும் இடது கண்ணுக்கும் அந்த வாயில்ல நிறுத்திட்டாங்களா உங்கள? அங்க ஒரு ஜோதி எரியுது, அண்ணாமலை கபாலீஸ்வரர் இருக்கிறார், அந்த ஜோதியில உங்களை நிறுத்திட்டாங்களா? அப்ப வலது கண்ணும் இடது கண்ணும் போய் அங்க ஒரு மாட விளக்கு மாதிரி நின்னுச்சுன்னா அதுதான் உபதேசம். அந்த உபதேசத்தை தான் குருநாதர் மூலியமா நான் பெறணும். அப்படி பெற்றாதான் அது உபதேசம், மற்றதெல்லாம் உபதேசம் கிடையாது. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பாக இருக்கக்கூடிய கேசரி யோகம் அப்படின்ற ஒரு பெரிய தலைப்பின் கீழே 19வது பாடல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கடந்த 4 நாட்களா நம்மளால சிந்திக்க முடியல. ஆமா, தொடர்ந்து வகுப்பை நம்மளால எடுக்கவும் முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்ம போய் இருக்கிறோம். அப்போ இந்த திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பு கேசரி யோகம். இந்த கேசரி யோகத்துக்கு கீழே 19வது பாடல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாடலை பார்க்கலாமா? திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம். இருந்த பிராணனோ உள்ளே எழுமா, பரிந்த இத்தண்டுடன் அண்டம் பரிய, விரிந்த அப்பூவுடன் மேலழ வைக்கின், மலர்ந்தது மண்டலம் வாழலுமாமே. இருந்த பிராணனோ உள்ளே எழுமாம், பரிந்த இத்தண்டுடன் அண்டம் பரிய, விரிந்த அப்பூவுடன் மேலெழ வைக்கின், மலர்ந்தது மண்டலம் வாழலுமாமே. இது பாடல். பாடலை நம்ம கொஞ்சம் பதமா பிரிச்சு பார்த்துடலாம். இருந்த பிராணனும் உள்ளே எழுமாம், பரிந்த இத்தண்டுடன் அண்டம் பரிய, விரிந்த பூவுடன் மேல் எழ வைக்கின், மலர்ந்தது மண்டலம் வாழலுமாமே. இருந்த பிராணனும் உள்ளே எழுமாம், பரிந்த இத்தண்டுடன் அண்டம் பரிய, விரிந்த அப்பூவுடன் மேலெழ வைக்கின், மலர்ந்தது மண்டலம் வாழலுமாமே. அவ்வளவுதான். இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரை பார்ப்போம். திருவருள் கருணையினால அடியனுடைய மடிக்கணினி இன்னைக்கு வேலை செஞ்சிச்சு. அதனால இன்னைக்கு தர்மயாதனுடைய பொழிப்புரையை பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. கடந்த 4-5 வகுப்புல, மொத்தம் 3-4 வகுப்புல மாணிக்கவாசனாருடைய பொழிப்புரை பார்த்தோம். இன்னைக்கு நமக்கு ஆச்சரியமா அடியனுடைய கணினி வேலை செய்யறதுனால இந்த தர்மயாதனத்தினுடைய பொழிப்புரை பார்ப்போம். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம். பாடலுக்கு உண்டான விளக்கம். சுவாதித்தானத்தில் இருந்த பிராண வாயு வெளிப்புறமாக அன்றி உட்புறமாக எழுமாறு திறக்கப்பட்ட சுழுமுனை நாடி வழியே சென்று ஆங்கையும் திறக்க, அதற்கு மேல் விரிந்து விளங்குகின்ற 1000 இதழ் தாமரை மலரின் மேல் பின்னும், அதற்கு மேல் விரிந்து விளங்குகின்ற 1000 இதழ் தாமரை மலரின் மேல் பின்னும் மேலெழும் வகையில் பொருந்தச் செய்தால் ஞான மண்டலமாகிய நிராதாரமும் அதற்கு மேலுள்ள பரமண்டலமாகிய மீதானமும் இனிது விளங்குவனவாம். அதுவன்றி நெடுங்காலம் வாழ்தலும் கூடும். நெடுங்காலம் வாழ்தலும் கூடும். இது பொழிப்புரை. இது கொஞ்சம் பட்டவர்த்தனமா சொல்லிடுவாங்க, கொஞ்சம் விளக்கமாலாம் மற்ற பொழிப்புரையில இருக்கும். இருந்தாலும் இன்னொரு முறை இந்த பொழிப்புரையை நான் படிச்சிடுறேன். பாட்டுக்கு உண்டான அர்த்தம். சுவாதித்தானத்தில் இருந்த பிராண வாயு வெளிப்புறமாக அன்றி உட்புறமாக எழுமாறு திறக்கப்பட்ட சுழுமுனை நாடி வழியே சென்று
ஆஞ்சியும் திறக்க அதற்கு மேல் விரிந்து விளங்குகின்ற 1000 இதழ் தாமரை மலரின் மேல் பின்னும் மேலெழும் வகையில் பொருந்த செய்தால் ஞான மண்டலமாகிய நிராதாரமும் அதற்கு மேலுள்ள பரமண்டலமாகிய மீதானமும் அதற்கு மேல் உள்ள பரமண்டலமாகிய மீதானமும் இனிது விளங்குவனவாம், அதுவன்றி நெடுங்காலம் வாழ்தலும் கூடும். அவ்வளவுதான். அந்த பாட்டை அப்படியே மொழிபெயர்த்து அப்படியே அதுக்குள்ள அர்த்தத்தை டக்கு டக்குன்னு போட்டாச்சு. அவ்வளவுதான். இனி யதார்த்தமா அந்த பாட்டு நமக்கு என்ன சொல்ல வருது, சிகார சைவ நெறி பாடசாலையில் இருக்க அடியார்களுக்கு இந்த பாட்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம பாடசாலையில இப்ப நம்ம அடியார்களோட பாத்துக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்ம கருத்தை பாடலை பார்த்துட்டோம். பாடலை தர்மயாதனை என்ன கொடுத்துருக்காங்கன்ற செய்தியை பார்த்துட்டோம். இது என்ன செய்தி, நமக்கு என்ன சொல்ல வருது இந்த பாடல், இப்ப இருக்கிற சூழல் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்த்துடலாம். இருந்த பிராணனும் உள்ளே எழுமாம். இந்த ஒரு வரி என்னன்னு பார்ப்போம். இருந்த பிராணனும் உள்ளே எழுமாம் அப்படின்னா எல்லாருக்கும் மூச்சுன்னு ஒண்ணு இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். மூக்கடைப்புன்னு ஒண்ணு வந்தாய்தான், மூக்கடைப்பா ஆமாப்பா ஆமா, ஜலதோஷமா ஆமாப்பா ஆமா, மூக்கடைப்புன்னு ஒண்ணு வந்தாதான் மூச்சு பத்தின தெளிவே நமக்கு வரும். ஐயோ மூச்சு விட முடியலையே, மூச்சு விட முடியலையே, மூச்சு விட முடியல. தலைவலின்னு ஒண்ணு வந்தாதான் தலையை பத்தின நினைப்பு வரும். பிராணன்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது பிராணனுக்கு ஒரு தடை வந்தாதான் என்ன வரும், பிராணனை பத்தின சிந்தனை வரும். அதுதான் என்ன சொல்றாங்க, இருந்த பிராணனும் உள்ளே எழுமாம் அப்படின்னா அந்த பிராணனை, நமக்கு பிராணன் ஒண்ணு இருக்குது, அந்த பிராணன் என் பிராணனை வாங்காதன்னு சொல்றாங்கல்ல, என் பிராணனை வாங்காதன்றாங்கல்ல, அந்த பிராணன்னா உயிர். அவ்வளவுதான். அந்த உயிர் என்னவா இருக்குன்னா மூச்சா இருக்கு. அந்த மூச்சுக்கு ஒரு தடை வந்தா மட்டும்தான் நம்ம மூச்சை பத்தின அக்கறையே நமக்கு வருது. என்ன தடை? ஜலதோஷம். அது என்ன ஜலதோஷம்? மனம்னா சந்திரன், சந்திரன்னா நீர், அந்த நீரால வரக்கூடியதுதான் ஜலதோஷம். மறைக்கக்கூடிய ஆற்றல் நீருக்கு உண்டு. அதே மாதிரி இறைவனை மறைக்கக்கூடிய ஆற்றல் மனத்துக்கு உண்டு. அதுக்கு நந்தின்னு பேர். நந்தி மாதிரி குறுக்குல நிக்காதுன்றாங்கல்ல. அப்ப இறைவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய தடை இருக்கிறது. அந்த தடைக்கு பேர் மனம். அது நீராலாகப்பட்டது. அது மூக்கு நுனிக்கு கீழே இருக்கு. நம்ம இறைவனோடு இணைக்க ஒரு பெரிய தடை விதிச்சிருக்காங்கன்னா அது ஜலதோஷம். புருவ நடுவு பார்க்கவே விடாது. புருவ நடுவு உங்களை பார்க்கவே விடாது. அக்னி ஸ்தானத்தை பார்க்கவே விடாது. அதான் தோஷம், ஜலதோஷம். அப்போதான் மூக்கு அடைப்பு ஏற்படும். உங்களால சுவாசிக்க முடியாது. வாயு வழியா என்ன பண்ணுங்க, இறப்பு வாங்குதுன்னு அந்த எருமாடுக்கு நாய்க்கு இந்த வெயில் காலத்துல வாங்கல, அந்த மாதிரி ஜலதோஷம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா வாயு வழியா தான் என்ன பண்ணி ஆகணும், சுவாசம் பண்ணி ஆகணும். அப்போதான் பிராணனுடைய அருமை தெரியும். என்ன சொல்றாங்க, இருந்த பிராணனும் உள்ளே எழுமாம். அப்படிப்பட்ட பிராணன்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஜலதோஷம்னு ஒண்ணு வந்தாதான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, மூச்சுன்னு ஒண்ணு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா இந்த லங்ஸ்ல ப்ராப்ளம் வந்ததுன்னா, அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த ஆஸ்துமான ஒரு நோய் வந்தா மட்டும்தான் ஸ்பெஷல்லா கேர் எடுக்கிற மூச்சு பத்தின தெளிவு. அது வரைக்கும் மூச்சு பத்தின அறிவே நமக்கு வர்றதில்லை. ஏதோ யாரோ ஒருத்தர் படைச்சாங்க, யாரோ ஒருத்தர் நடத்துறாங்க, ஏதோ ஒண்ணு மூச்சுன்னு ஒண்ணு வாங்குதா, ஸ்ட்ரக் ஆனா மட்டும்தான். பெட்ரோல் இல்லைன்னா தான் வண்டியை பத்தின ஒரு அக்கறை வருது, பெட்ரோல் போடணும். அதே மாதிரிதான் அந்த உடம்புக்குள்ள பிராணன்னு ஒண்ணு இருக்குதுன்னு சாமி இண்டிகேஷன் கொடுத்தாதான் நமக்கு தெரியுது. அப்ப இந்த பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு அடிப்படை தகுதி இருக்கணும். இந்த திருமந்திரத்துல இந்த பாட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, கேசரி யோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடிப்படை தகுதி இருக்கு. அது ஒண்ணுமே இல்லை, அன்புதான். அன்பு இருக்கா யார் மேல? சிவபெருமான் மேல. அவ்வளவுதான். அடிப்படை தகுதி அன்புதான். இயமம்னு அதுக்கு பேரு. நீ நெறிக்குள்ள வந்துட்டியா, சைவ சமயத்துக்குள்ள வந்துட்டியா, அவ்வளவுதான். அப்போ அந்த சைவ சின்னங்களை தாங்கி நீ சுமந்து சமய தீட்சை வாங்கி சமய அந்த 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 லைசன்ஸ் சொல்லக்கூடிய அதை வாங்கி அதை நியமமா நீ கடைபிடிக்கிறியா, அப்பதான் நீ சிவனடியாரா மாறுற. எப்போ? சமயத்துக்குள்ள வரும்போதுதான். அது இயமம்னு பேரு.
அடுத்து நியமம்னு ஒண்ணு பேரு. வாங்கின ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறது. ஒரு நாள் கூத்து 2 நாள் கூத்து கிடையாது. யாருன்னா பார்க்கும்போது மட்டும் தாலி தொட்டு பாக்குற மாதிரி அப்படி கிடையாது. தொடர்ந்து இறைவனுக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம ஒரு ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கும். சைவ சின்னம்னு தெரிஞ்சு போச்சு. திருநீரு, ருத்ராட்சம், 5 எழுத்து. அதுதான் அடிப்படை. அப்ப குரு உபதேசம். இந்த சரியை கிரியைக்கு ஆதாரம் இதுதான். இயமமும் நியமமும். இது சரியை கிரியை தாண்டி நீங்க யோகத்துக்கு போனோம்னா அடுத்த நிலைக்கு நீங்க போகணும். அதான் அட்டாங்க யோகத்துல இயமம் நியமம். அப்ப அடிப்படையில ஒரு இயமம் இருக்கணும், ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும், பக்தி இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். இதுதான் அடிப்படை இயமம். அப்ப இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க தகுதியுள்ள ஆள். அப்புறம் தொடர்ந்து கடைபிடிக்கணும். அதான் நியமம். ஒரு நாள் கூத்து 2 நாள் கூத்து இல்ல. திருநீர் அணியாம வெளியே போக கூடாது. திருநீர் பூசணும். அதுதான் நெத்திக்கு அழகு. உங்களை அடையாளம் காட்டுற ஒரே பொருள் அதுதான். நீங்க எங்க போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் அந்த திருநீர் உங்களை என்ன பண்ணும்? உங்களை மேலான இடத்துல வைக்கும். எழுதி வச்சுங்க, உங்களை மேலான இடத்துல வைக்கும். நீங்க போட்ட ருத்ராட்சம் உங்களை அப்படியே தூக்கி எங்கேயோ உங்களை வைக்கும். ஆமா, நீங்க எப்படிப்பட்டன்றது முக்கியம் கிடையாது. சாமியோட சின்னம் தான் அங்க முக்கியம். ரேங்க், கிரேடு, எத்தனை சவரம் நகை போடுறீங்கன்னு முக்கியம் கிடையாது. எத்தனை சவரம் நகை போடுறீங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த கிரேட் உங்களை தூக்கி எட்ட வச்சிடும். அப்போ இந்த ஏமமும் நியமமும் கடந்த பிறகு ஆசனம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆசனம்ன்றது என்ன? கையடங்கி காலடங்கி முதுகெலும்பு நேரா வச்சு தவத்துல உட்காரக்கூடிய கலைய கத்துக்கிறீங்க இல்லையா? அதுக்கு ஆசனம்னு பேரு. ஏமம் வந்துட்டீங்க, நியமம் வந்துட்டீங்க, ஆசனத்துக்கு வந்துட்டீங்க. கை அடங்கி கால் அடங்கி. எது கோயில் தெரிஞ்சு போச்சு, உடம்பே ஆலயம் தெரிஞ்சு போச்சு. இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு ஆசனத்துல உட்காருங்களா, அதுக்கப்புறம் கிடைக்க வேண்டியதுதான் பிராணாயாமம். அதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் பிராணாயாமம். மூச்சுன்னு ஒண்ணு இருக்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு வருது இல்லையா? உள்ள வந்து போறது இறைவன், உள்ள வர்றவன் மகேஸ்வரன், வெளியே போறது மகேஸ்வரி. அவ்வளவுதான். நமக்கு மூச்சா இறைவன் தான் வந்து போறாருன்ற அறிவு முதல் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு பிராணாயாமம்னு பேரு. அது குரு மூலியமா உங்களுக்கு பிராணாயாமத்தை தொட்டு காமிக்கணும். அவ்வளவுதான். ஏற்கனவே இறைவனோட தான் இருக்கணும். ஒன்றாகி, உடனாகி, வேறாகி யார் இருக்கிறது? இறைவன் தான் இருக்கிறாரு. ஆனா குரு வந்து சொல்லணும் இல்ல, நீ அதுவாகத்தான் இருக்கிற என் கண்ணு, என் மணியே, என் செல்லமே, நீ இறை சொரூபமாகத்தான் இருக்கிறன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமா வேணாவா? கண்ணாடி மாதிரி ஒரு ஆள் வேணும் இல்லையா? நீ அவனோடு ஒன்றாகத்தான் இருக்கின்றாய், நீ யாருக்காக பூசை செய்கின்றாய், நீ அவனோடு தான் இருக்கின்றாய் சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமா வேணாவா? சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கின்றான். சித்தாந்தத்தின் முடிந்த முடிவு என்ன? ஒன்றாய் உடனாய் வேறாய். அவ்வளவுதான். பதி பசு பாசம். 14 சாஸ்திரம் எதில் முடியுது? பதி பசு பாசத்துல முடியுது. விளக்கம் என்னது? ஒன்றாய் உடனாய் வேறாய். தத்துவம் என்ன சொல்லுது? நீ அதுவாகவே இருக்கிறாய், நீ இறை சொரூபமாக இருக்கிறாய். அப்ப இறை சொரூபமா இருக்கிறன்னு நீ உணரணும் இல்ல? நீ அதுவாகவே இருக்கிறாய்ன்றது உன்னை உனக்கே அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல? அவர்தான் குருநாதர். அவர்தான் குருநாதர். ஒரு கண்ணாடி மாதிரி வராரு வாழ்க்கையில. நீ சிரிச்சா அவர் சிரிக்க போறார், நீ அழுதா அவர் அழப் போறார். அவள் தான். கண்ணாடிக்கு என்ன தெரியும்? கண்ணாடிக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. நீங்க தான் அது. உங்களை பிரதிபலிப்பார். அவ்வளவுதான். ஒரு குரு எப்படி இருப்பாருன்னா உங்களையே பிரதிபலிப்பார். அவ்வளவுதான். நீங்க அழுதா அவர் அழப் போறாரு, நீங்க சிரிச்சா அவர் சிரிக்க போறாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. எது வரைக்கும் இருப்பாரு? உங்களுக்கு காண்பிக்கிற வரைக்கும் இருப்பாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கண்ணாடி தேவைப்படாது. நல்ல குருநாதர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல குருநாதர் எது வரைக்கும் இருப்பாரு? உங்களுக்கு அறிமுகப்படுத்துற வரைக்கும் இருப்பாரு. அறிமுகப்படுத்தி உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நீங்க அதுவாகவே இருக்கிறாய் என்ற ஒரு உண்மையை காமிச்ச பிறகு கலக்கிடுவார். அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கண்ணாடிக்கு வேலை கிடையாது. அதுக்கப்புறம் கண்ணாடி, அந்த கண்ணாடி தான் இயமத்திலிருந்து நியமத்துக்கும், நியமத்திலிருந்து ஆசனத்துக்கும், ஆசனத்திலிருந்து பிராணாயாமத்துக்கும், பிராணாயாமத்திலிருந்து பிரத்யாகாரத்துக்கும், பிரத்யாகாரத்திலிருந்து தாரணைக்கும், தாரணையிலிருந்து
தியானத்துக்கும் தியானத்திலிருந்து சமாதிக்கும் கொண்டு போய் விடுறாரு. சமாதி வந்த பிறகு வெளியே வந்துடுறாரு. நீயும் நானுமாய் ஏகபோகமாய், நீயும் இறைவனுடைய திருவடி அடைஞ்சிட்ட, நானும் இறைவனுடைய திருவடி அடைஞ்சிட்டேன். உன்னில் இருப்பது வேறல்ல, என்னில் இருப்பது வேறல்ல, நம்மில் இருப்பது பொது. அவள்தான். அந்த ஏக இறைவனை உமக்கு சுட்டி காண்பித்து விட்டோம். இனி பயிற்சி செய்து நீ அதுவாக மாறுவாயாக. அவ ஒரு குழந்தைய மாதிரி கைப்பிடிச்சு கொண்டு போய் அந்த மேல் வீட்டுல விட்டு, கீழ் வீட்டுல இருந்து மேல் வீட்டுக்கு விட்டு வர்றார். அதான் குருநாதர். இதுதான் அந்த பிராணன். இந்த முதல் வரியை பண்ண முடிக்கல நம்ம. இருந்த பிராணனும் உள்ளே எழுமாம் அப்படின்னா, இந்த பிராணன் உள்ளே எழுமாம்ன்ற பாட்டுக்கு இந்த ஒரு வரிக்கே நமக்கு இவ்வளவு தூரம் போகுது. அப்ப பிராணன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இயமம் இருக்கணும், நியமம் இருக்கணும், ஆசனம் இருக்கணும், பிராணாயாமம் தெரியணும். அந்த பிராணாயாமம் தெரிஞ்சாதான் பிராணன் நம்ம உணர முடியும். அந்த பிராணாயாமம் தெரிஞ்சாதான் நாம் பிராணனை உணர முடியும். இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். ஆமா, வேற ஒண்ணுமே இல்லை. அந்த பிராணனையே சாப்பிடக்கூடிய கலையை கத்துக்கணும். மூச்சையே சாப்பிடக்கூடிய கலையை கத்துக்கணும். இந்த படிநிலை இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம். பிராணாயாமம் கிடைச்ச பிறகு மூச்சையே அதை உள்ள வர்றது மகேஸ்வரன் தெரிஞ்சு போச்சு. அதை வீணாக்க கூடாது. உள்ள வர்றது இறைவன் தெரிஞ்சு போச்சு. அது வீணாக்கலாம, வீணாக்க கூடாது. அப்ப உஷாரா இருக்கணும். ஒவ்வொரு மூச்சும் நம்ம தெளிவா இருக்கணும். அப்ப யாரு இந்த பிராணாயாமத்துல உஷாரா இருக்காங்களோ, தெளிவா இருக்கிறாங்களோ, அவங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி குரு உபதேசம் பெற்றவங்களுக்கு சுவாசம் வெளியே போகாது. ஏன்னா மனமும் வெளியே போகாது. மனம் வெளியே போனாதான் மூச்சு வெளியே போகும். மனம் உள்ள ஒடுங்குச்சுன்னா மூச்சும் உள்ள ஒடுங்கும். அப்ப மூச்சு எதை பொறுத்துன்னா மனசை பொறுத்து. உங்க மனசு எவ்வளவு தூரம் வெளியே போதோ அவ்வளவு தூரம் மூச்சு வெளியே போகும். என்ன இவ்வளவு பெரிய மூச்சு வாங்காது உங்களுக்குன்னா அவ்வளவு அளவுக்கு மனசு வெளியே போகுதுன்னு அர்த்தம். சரீரம் பெருசா இருக்கிறது முக்கியம் இல்லை, மனசுதான் முக்கியம். மனசை சரி செஞ்சிட்டோம்னா உடம்பு எல்லாமே குறைஞ்சிடும். உண்மையிலே பார்க்க வேண்டியது மனசுதான். மனமே காரணம். அப்போ அந்த மனசை வெளியே விடாம இந்த உள்ள நிறுத்துற கலையை யார் சொல்லி தருவாங்க? குருநாதர் சொல்லி தருவார். அப்போ அந்த ஒடுங்குற கலையை பொருள் நடுவுல சாமி சொல்லி தருவாங்க. அப்படி சொல்லி இருந்த பிறகு ஒடுங்கின பிறகு மூச்சு வெளியே போறது நிற்கும். அனாவசியமா போறது நிற்கும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு பெரிய சரீரமா இருக்குது, மூச்சை வாங்கலையே நம்மளுக்கு அப்படின்னு ஆச்சரியம். காரணம் என்ன? மனம் ஒடுங்கிடுச்சு இல்ல. அப்ப யாருடைய மனம் புருவ நடுவுல ஆடாம அசையாம நின்றுச்சோ, வெளியே போகலையோ, அப்படியே சிந்திக்க ஆரம்ப கட்டத்துல ரொம்ப ரிஸ்க் இது. ஏன்னா அவ்வளவு வியாபிச்சிருக்கு வெளியே மனம். வெளியே வியாபிச்ச மனம் வியாபிச்சு சிந்திச்சுட்டே மனத்தினுடைய வேலையை என்னன்னா சிந்திக்கிறது. ஒண்ணு கடந்த காலத்தை ஏதாவது ஒண்ணு ஆசை போட்டு இருக்கும், இல்ல எதிர்காலத்தை ஆசை போட்டு இருக்கும், இல்ல நிகழ்காலத்தை ஆசை போட்டு இருக்கும், இல்லைன்னா யாரையாவது சிந்திச்சுட்டு இருக்கும். அப்படி சிந்திக்க 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 என்ன பண்ணும்? மனசு வெளியே போகும். மனசு வெளியே போக போக மூச்சு நம்மளுக்கு பெருசா வாங்கும். அப்படி வெளியே போற மனச நிலையில்லாத பொருள்களுக்காக செலவு பண்றதை விட்டு நிலையான பொருள் திருவடியில கொண்டு வந்து நிறுத்தணும். மனசுக்கு எப்படியா பச்சையாவது காமிச்சு கொண்டு வந்து என்ன பண்ணும்? அங்க நிறுத்தணும். நிறுத்தின உடனே அங்க நிற்கும். அப்படி நின்றுச்சுன்னா மூச்சு வெளியே போறது நிற்கும். அப்போ பிராணன் ஒடுங்கிடும். அதுதான் அந்த முதல் வரி. இருந்த பிராணனும் உள்ளே எழுமாம் அப்படின்னா, மனசை வெளியே விடாம மூச்சை கொண்டாந்து யாரு புருவ நடுவில் நிறுத்துறாங்களோ, பரிந்த இத்தண்டுடன் அண்டம் பரிய அப்படின்னா, இந்த தண்டுன்னா முதுகெலும்பு. இந்த முதுகெலும்புல கவனம் இடுப்பு பக்கமும், வயிறு பக்கமும், மார்பு பக்கமும், அப்புறம் தொண்டைக்குழி பக்கமும், இப்படி படிப்படியா கீழே இருக்கிற அக்னி சக்திய, இடுப்புல இருக்கிற அக்னி சக்திய அப்படியே மேல முதுகு தண்டு வழியா கொண்டாந்து கவனத்தை அது பக்கம்லாம் செலுத்தாம அப்படியே கொண்டாந்து மேல அந்த தண்டு வழியா பயணிச்சு கரெக்டா புருவ நடு நிராதரம் ஞான மண்டலம்னு அதுக்கு பேரு. பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே அப்படின்னா சகசிரார்த்தலம். ஞான மண்டலத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பிதாவே என்னன்னா புருவ மத்தியம். அப்ப பரமண்டலம் வேற, ஞான மண்டலம் வேற. இந்த உயிருக்கு ஞானம் பெற வேண்டும் என்றால் புருவ நடுக்கு வரணும். அப்போ ஒருத்தன் ஞானம் அடையணும்னா புருவ நடுக்கு வந்தாதான் ஞானம் அடைய முடியும்.
அப்ப குரு உபதேசம் வேணும். அப்போ மூச்சை வெளியே விடாம இருக்கிறதுக்கு, மனம் வெளியே போகாம இருக்கிறதுக்கு குரு உபதேசம் வேணும். அவர் புருவ நடுவில் தொட்டு காண்பித்த பிறகு உங்க சுவாசம் உள்ள ஒடுங்கும். மூக்கு வழியா சுவாசம் பண்ணாம தொண்டைக்குழி வழியா சுவாசம் பண்ற ஒரு பெரிய கலையை உங்களுக்கு சொல்லி தருவாரு. அதுக்கு உத்தம பிரணாயாமன் பேரு, ஊர்த்தவ கதின்னு பேரு. ஆலங்காட்டுல ஆடுறாருல இறைவன், அந்த தாண்டவத்துக்கு ஊர்த்தவ கதின்னு பேரு. மூச்சை வெளியே விடாம, மனசை வெளியே விடாம, தொண்டைக்குழி வழியா யார் ஒருத்தர் பிராணனை மேலும் கீழே ஏற்றி ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கக்கூடிய ஆற்றல் ஒருத்தருக்கு யார் கிடைக்குதோ அவங்களுக்கு கூற்றை உதைக்கும் தெம்பு வந்துடும். காலனே உதைக்கலாம், யமனையே உதைக்கிற அளவுக்கு தெம்பு வந்துடும். காரணம் என்னன்னா சுவாசம் வெளியே போல. இந்த உத்தமமான கலையை கற்றுக்கொள்வதற்கு குரு உபதேசம் வேணும். அப்படி குரு உபதேசம் பெற்றவர்களுக்கு மட்டும் இந்த பாட்டு பொருந்தும், நல்லா பொருந்தும். அதுதான் கேசரி யோகம். அதான் கேசரி யோகம். ஆற்றலை கழுத்துக்கு கீழேயா கழுத்துக்கு மேலேயா? எனர்ஜி கன்வெர்டட் டு பிலோ த நெக் அண்ட் above த நெக். சோ நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்கன்றது பொறுத்து தான் கேசரி யோகம். கேசரின்னா சிம்மம். அந்த சிம்மத்தை கீழையும் செலவு பண்ணலாம், மேலையும் செலவு பண்ணலாம். இன்னும் குறிப்பா சொல்ல போனா போகத்துக்கும் கேசரி யோகம் தேவைப்படுது, அதாவது சிம்மம்ன்ற ஆற்றல் தேவைப்படுது. யோகத்துக்கும் கேசரி தேவைப்படுது. ஒரே சக்தி தான், பராசக்தி தான் முடிவு பண்றா. உன்னை மாயையில தள்ளணுமா, உன்னை ஞானத்துல தள்ளணுமான்னு யார் முடிவு பண்றது? அதுதான் மாயையை பகைச்சிக்க கூடாது. அவளை என்ன பண்ண, அவதான் காரணம். ஒரு உயிரை மாயையில், அதாவது யோகத்துக்கும் கொண்டு போக முடியும், ஒரு உயிரை போகத்துக்கும் கொண்டு போக முடியும். ரெண்டு ஆற்றல் உண்டு. அதுதான் சுவாச அங்குசம் கையில இருக்கு. அம்பாள் கையில என்ன இருக்குது? பாசமும் அங்குசமும் கையில இருக்குது. ஒரு உயிரை பாசத்திலிருந்து வெட்டி வீழ்த்தி ஆணவம் கண்மம் மாயை அப்படி தெளிவிச்சு ஞானத்தின் பக்கம் திருப்பக்கூடிய, அப்பா பக்கம் சிவபெருமான் பக்கம் திருப்பக்கூடிய ஆற்றல் அங்குசத்தால் முடியும். அம்பாள் கையில் இருக்க அங்குசத்தால் முடியும். அதே பராசக்தி வெட்டி விட்ட அந்த அங்குசத்திலிருந்து மீண்டும் மாயைக்கு என்ன பண்ண முடியும்? திருப்பியும் பாசத்துக்கும் தள்ள முடியும். ஆணவம் கண்ம மாயைக்கும் தள்ள முடியும். அதான் பாசம். கையில ஒரு கயிறு மாதிரி இருக்குல்ல, பாச கயிறு. அது எதுக்குன்னா திருப்பி ஆணவம் கண்ம மாயை உண்டாக்கி போட்டு தள்ளுறதுக்கு ஏற்பாடு. சுடுகாட்டுக்கு வேலை. அதான் சத்து சித்து ஆனந்தம். இது சத்து கெட்டு சுடுகாடு. ரெண்டு ஆப்ஷன். போகத்துக்கு போனா இப்படி இந்த ஆப்ஷன், அவ்வளவுதான். போகத்துக்கு போனா இந்த ஆப்ஷன், யோகத்துக்கு போனா அந்த ஆப்ஷன். அப்ப போகமா யோகமா அப்படின்னு தாய் தீர்மானம். அதான் தாய்க்கு அந்த சக்தி உண்டு, பராசக்திக்கு அந்த சக்தி உண்டு. அப்ப அந்த முதுகு தண்டு வழியா நமக்கு முதுகெலும்பு இருக்குல்ல, இதுக்கு வஜ்ரம்னு பேரு. முருகபெருமான் கையில் இருக்கிற ஆயுதத்துக்கு என்ன பேரு? வஜ்ராயுதம் பேரு. அப்ப முருகபெருமான் எதை ஆயுதமா வச்சிருக்காருன்னா நம்ம முதுகெலும்பு ஆயுதமா வச்சிருக்காரு. அந்த முதுகெலும்பை யார் ஒருத்தர் பேணி பாதுகாக்கிறார்களோ அந்த முதுகெலும்பு வழியா மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய, சுவாதிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, மணிபூரகம் என்று சொல்லக்கூடிய, அநாகதம் என்று சொல்லக்கூடிய, விசுத்தி என்று சொல்லக்கூடிய ஆஞ்ஞா வரைக்கும் கொண்டு போய் நம்முடைய கவனத்தை இப்படியே ஒரு ஒரு படியிலையும் சிக்கிக்காம அப்படியே சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்துக்கு போகணும். எப்படி? உடனே சிற்றின்பத்தை உதறி தள்ளக்கூடாது. எனக்கு உலகமே வேணான்னு சொல்லக்கூடாது. அப்பதான் எப்ப நீங்க வேணான்னு சொல்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு எல்லாமே வேணும். அப்படியே சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்துக்கு போகிறோம். அடுத்த சாப்டர் அதுதான். இந்த உலகத்தை வெட்டியும் விட்டுறக்கூடாது, சும்மா இறுக்கியும் பிடிச்சிக்க கூடாது. அடுத்த சாப்டர் என்னது? திருமூல சொல்ல போற பரியங்க யோகம், இகபர சௌபாக்கியம். இந்த இகத்தில் வாழ்வது எப்படி, பரத்தில் வாழ்வது எப்படி, இந்த உடலை கொண்டு எப்படி அங்கே போவது, அவ்வளவுதான் செய்தி. அந்த முதுகு தண்டை ஒரு ஆதாரமா வச்சு அதுல எழக்கூடிய அந்த ஆற்றலை, குண்டலினி சக்தின்னு சொல்லக்கூடிய ஆற்றலை மெதுவா சிற்றின்பத்துக்கு, இச்சைகளுக்கு பயன்படுத்தின அந்த சக்தியை மூலாதாரத்திலிருந்து வயிறு, வயிறிலிருந்து மணிபூரகம், மணிபூரகத்திலிருந்து அநாகதம்,
அநாகதத்திலிருந்து விசுத்தி தொண்டகுழி, தொண்டகுழியிலிருந்து புருவ நடு, அப்படியே கொண்டு போய் ஞான மன்றத்துல நிறுத்துறோம். இதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும், அவ்வளவுதான். கொஞ்சம் நாள் பிடிக்கும். குருநாதர் வந்தாருன்னா புரிய வச்சிருவார். ஒரு நல்ல குருநாதர் இதெல்லாம் புரிய வச்சிருவார். நீங்க எந்த மண்டலத்துல மாட்டின்னு முடிக்கிறீங்க, எந்த சக்கரத்துல நீங்க மாட்டின்னு முடிக்கிறீங்கன்றது சொல்லிடுவார். ஆமா, சாப்பிடுறது, தூங்குறது, உடலுறவு செய்யறது அப்படின்னா அது மூலாதாரத்திலேயே உயிர் சிக்கிக்கணும் இருக்குன்னு அர்த்தம். இந்த உலகத்தையே ஆளணும், ஆட்சி செய்யணும்னா வயிறுல மாட்டிக்கின்னு இருக்குன்னு அர்த்தம். ஆட்சி செய்யணும், எனக்கு பதவி வெறின்னு ஒண்ணு இருக்குதுன்னா அவன் வயிற்று பக்கம் வந்துட்டான்னு அர்த்தம். ஆளணும்ன்ற எண்ணம் வருதுன்னா அப்ப சக்தி மேல எழும்பிருச்சுன்னு அர்த்தம். ஒரு மனுஷனுடைய இயல்பு சொல்றேன். குண்டலினி சக்தி ஒருத்தனுக்கு எழும்பிருச்சுன்னா பாமரன் எல்லாரும் சாப்பிடுவான், தூங்குவான், எழுந்துருவான், வேலைக்கு போவான், உடலுறவு கொள்ளுவான், திருப்பியும் சாப்பிடுவான், தூங்குவான். அவனுக்கு என்னன்னா ரொட்டீனா செய்வான், ஒரு ரோபோ மாதிரி வேலை செய்வான். இவன் யாருன்னா வெறும் மூலாதாரம் எழும்பின மனுஷன். இவனுக்கு இவனுடைய சக்தி கொஞ்சம் எழும்பி தொப்புள் பக்கம் வந்துருச்சுன்னா இவன் என்ன தேடுவான் தெரியுமா? ஆட்சி செய்யணும்ன்ற ஆசை வரும். வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆளணும்ன்ற எண்ணம் வரையும் அறிவு மேல வந்துருச்சு இல்ல. இதுதான் ரெண்டாவது நிலைமை. தொப்புள் பக்கம் மனசு வந்துருச்சுன்னா அவனுக்கு இந்த உலகத்தை ஏதாவது பண்ணணும், சாதிக்கணும்ன்ற வெறி என்ன பண்ணிடும்? இந்த குண்டலினி சக்தி கொடுத்துரும். இந்த புறத்தை சாதிக்க ஓடுறான்ல, நான் கலெக்டர் ஆகணும், அது ஆகணும், இப்படி ஆகணும், எதுவாகவே ஆகணும்னு ஓடுறான்ல. இறைவன் ஆகணும்ன்ற முடிவு இல்லாம அவன் எதுவோ ஆகணும்னு ஓடுறான்ல. கலெக்டர் ஆகணும், அது ஆகணும், இது ஆகணும், நான் டான்சர் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், நீ என்ன ஆக போற அப்படி நான் என்ன ஆக போறேன்னு ஓடுறான்ல. இது எல்லாமே இந்த சுவாதிஸ்தானம் பண்றதுதான். இதுதான் இந்த மூலாதாரத்துல இருந்து மேல வந்தவங்களுடைய நினைப்பு. இந்த சாதிக்கணுன்ற வெறி உள்ளவங்க எல்லாம் இந்த வயிற்றோட முடிச்சிடுவாங்க. இதுக்கப்புறம் சாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்றவங்க தான் அடுத்த பக்கம் வருவாங்க. அதான் மணிப்பூரகம், அண்ணாமலையார். அங்க இருக்கிற அந்த ஹீட்டை பார்த்துட்டாங்கன்னா நடத்துறது இறைவன் தான்ற அறிவு வந்துடும். அதுக்கப்புறம் பணிவு வந்துடும், பக்தி வந்துடும். கொஞ்சம் மூலாதாரம் வேலை செஞ்சா என்ன நடக்குன்னு சொல்லிட்டேன். சுவாதிஸ்தானம் வேலை செஞ்சா என்ன நடக்குன்னு சொல்லிட்டேன். மணிப்பூரகம்னு ஒண்ணு வேலை செஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? ஏதோ ஒரு சக்தி நம்மளை நடத்துதுங்க சொல்லுவாங்கல்ல, அது என்னன்னு மட்டும் தெரியலன்னுவாங்க. அதை மணிப்பூரகம் மறைச்சிடும். அதான் அக்னி. இதனால வரைக்கும் நான் கொண்டு தான் கொண்டு என்னதான் நான் தான் வேலை, நான் தான் கஷ்டப்பட்டு வேலை வாங்கினேன், நான் தான் கஷ்டப்பட்டு வேலை வாங்கினேன், நான் படிக்கலன்னா வேலை வாங்கியிருக்க மாட்டேன்றது நான் இருந்தது, தான் இருந்தது. அதான் அந்த மூலாதாரமும் வயிறு தொப்புலும். இந்த நானையும் தானையும் கடந்து அடுத்து அண்ணாமலையரை பார்க்க போறோம். மணிப்பூரகம். அதுக்கு பேர் என்னது? மணிப்பூரகம். இந்த முதுகு தண்டுல பயணம் பண்ற ஒரு உயிர் மூலாதாரத்தை கடந்து, நான் என்பதை கடந்து, தொப்புல் என்ற தான் என்பதை கடந்து, பிறகு அக்னிஸ்தானமாகிய மணிப்பூரகத்தை தொடும்போது அது ஒப்புக்கொள்கிறது, என்னால் நானாலையும் தானாலையும் வேலை செய்ய முடியாது, நடத்துறது இறைவன் தான் அறிவு எப்போ வருதுன்னா மணிப்பூரகத்தை தொட்ட பிறகு ஒரு உயிருக்கு வருது. இது ஒரு படிநிலை, அவ்வளவுதான். ஒரு மனுஷன் படிப்படியாக ஞானம் அடைகிறது இப்படிதான். அப்போ நீங்க மனுஷனை கூறு போட்டீங்கன்னா சாப்பாடு, தூக்கம், உடலுறவு அப்படின்னா அவன் பாமரன். அவன் மூலாதாரம் மட்டும் எழும்பியிருக்கான், அவ்வளவுதான். ஐயோ அச்சோ ஐயோ பாவம் அப்பாவி, அவ்வளவுதான். ரெண்டாவது, ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு உலகத்துல படிக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு வெறியோட அந்த ஒரு உயிர் மேல வந்துச்சுன்னா அது சுவாதிஸ்தானத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நானும் தானும் வேலை செய்துன்னு அர்த்தம். அதான் உலகத்துல வாங்குற பட்டம், பதவி எல்லாமே சுவாதிஸ்தானம் தான். முதலமைச்சர் போஸ்ட்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்து எல்லாமே சுவாதிஸ்தானம் தான் தீர்மானிக்குது. அப்போ ஒரு மனுஷனை தீர்மானிக்கிறது எதுன்னா, மூலாதாரம் விழிப்படைந்தவனுக்கு எப்படி இருக்கும், சுவாதிஸ்தானம் விழிப்படைஞ்சவனுக்கு எப்படி இருக்கும், இந்த நானையும் தானையும் கடந்த ஒரு உயிர் வந்தா மணிப்பூரகத்துல ஒரு உயிர் எப்படி இருக்கும்ன்றத சொன்னேன் நான். அடங்கி இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், மன்னிச்சிருங்க. அப்போ ஒரு
இந்த முதுகு தண்டு வழியாக மூலாதாரம் விழிப்படைந்தவர்கள் எப்படி இருப்பாங்க, சுவாதிஸ்தானம் விழிப்படைஞ்சவங்க எப்படி இருப்பாங்க, மணிப்பூரகத்தை தொட்ட மனிதர்கள் எப்படி இருப்பாங்க. ஒரு உயிருடைய இயல்பு இதுதான். நடத்துறது இறைவன் தான்ற அறிவு மணிப்பூரகத்தில் தான் ஒருத்தனுக்கு கிடைக்குது. அது வரைக்கும் இறைவனை பத்தின அறிவே வராது. நான் இருக்கிற வரைக்கும் தான் என்ற இந்த இடுப்பும் இந்த வயிறு இருக்கும் தனி கொஞ்சம் தெம்மாங்கதான். ரத்த துவருன்னு சொல்லுவாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றது இந்த ரெண்டும் கொடுக்கறது தான். இந்த ரெண்டு கொடுக்கற திமிரு தான் நாத்திகம் வளருது. நாத்திகம் எது வரைக்கும்? இந்த நானும் தானும் இருக்கிற வரைக்கும். எப்ப ஆத்திகத்துக்கு வரும்? மணிப்பூரகத்தை தொட்ட பிறகு ஒரு உயிர் சொல்லும், இதுக்கப்புறம் நடத்துறது இறைவன் தான், அவனின்றி ஒரு அணு அசையாது. எப்போ வரும்? பக்தி வந்த பிறகு. அப்ப மணிப்பூரகத்தை தொடக்கூடிய அந்த குண்டலினி சக்தி முதுகு தண்டு வழியாக படிப்படியா இந்த உயிர் வந்து அந்தந்த ஸ்டேஜ்ல அந்தந்த நிலைமையில இருக்கும். நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இவன் யாருன்னு. ஒரு மனுஷன் எந்த சக்கரத்துல இருக்கிறான்றது கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தி எந்த நிலையில இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குத்தான் தவம் பண்ணுங்கன்னு சொல்றது. தன்னை அறிந்தால் பிறரை அறியலாம். பரிந்த தண்டுடன் அண்டம் பரிய அப்படின்னா இந்த முதுகு தண்டு வழியா பயணிக்கிற முதல்ல பிராணனை பத்தி பார்த்தோம். 2வது வரியில தண்டு பார்த்தோம். அந்த தண்டுல இருக்கிற ஆதாரங்களுடைய ஒரு குணங்களை சொல்லிட்டு வரேன். அப்ப மூலாதாரத்தினுடைய மனுஷனுடைய குணம் எப்படி இருக்கும்? சுவாதிஸ்தானத்துல மனுஷனுடைய குணம் எப்படி இருக்கும்? மணிப்பூரகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதான் அண்ணாமலையார் அடியும் முடியும் காண முடியாது தவிச்சு மணிப்பூரகத்துல அண்ணா அப்படியே அக்னீஸ்வரத்தை என்னது ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்றாங்க. உடம்புல என்னது அதுக்கு பேரு? ட்ரிபிள் வார்மர். அண்ணாமலையோட பொசிஷனுக்கு பேர் என்னது? ட்ரிபிள் வார்மர். 90 டிகிரிக்கு மேல போனா ஜுரம், 90 டிகிரி கீழே போனா குளிர் ஜுரம். அண்ணாமலையார் இதுல முடிஞ்சு போச்சு கதை. இந்த உடம்பே வந்து என்னது சூடு பறக்க தேய்க்கணும். 90 டிகிரி கீழே போயிட்டா உடம்பு என்ன பண்ணணும்? சூடு பறக்க தேய்க்கணும். நல்லா கையை உள்ளங்கையை போட்டு தேய்ப்பாங்க. வரைச்சுக்குச்சு குழந்தை, வரைச்சுக்குச்சு கை, வரைச்சுக்குச்சு காலை உள்ளங்கையில போட்டு தேய்ப்பாங்க. சூடு பறக்க தேய்ச்சாதான் திருப்பி பிராணன் வேலை செய்யும். அண்ணாமலையார் வேணும். உடம்புக்கு என்ன வேணும்? அண்ணாமலையார் வேணும். அப்ப இந்த நிலைய முதுகு தண்டு வழியாக 3வது பொசிஷன் என்று சொல்லக்கூடிய மணிப்பூரகத்தை தொட்ட உயிர் எப்படி இருக்குன்னா செவனேன் இருக்கும். எப்படி இருக்கும்? செவனேன் இருக்கும். நான் இருக்காது, தான் இருக்காது. இந்த நானும் தானும் கடந்து நடத்துறது இறைவன் தான். கோயில் கோயிலா ஓடும். மணிப்பூரகத்துக்கு வந்தவர் தான் ஒரு கோயில் கோலம் ஒருத்தன் ஓடுறான்னு சொன்னாலே அவன் மணிப்பூரகத்தை தொட்டான்னு அர்த்தம். கோயில் கோயிலா இறைவனை பார்க்கணும். அந்த கோயிலுக்கு போறாங்க, இந்த கோயிலுக்கு போறாங்க, சாமி பாத்துட்டீங்களா, தரிசனம் பண்ணிட்டீங்களா அப்படின்னா மணிப்பூரகத்தை தொட்ட உயிர் கோயில் கோயிலாக ஓடும். மூலாதாரத்தில் இருக்கிறவன் கோயிலுக்கு போறான்னு சொன்னா சவுடாலுக்காக போவான், நான் என்ற திமிர்ல போவான். சுவாதிஸ்தானத்தில் இருக்கிற ஒரு உயிர் கோயிலுக்கு போகுதுன்னா தான் என்ற பெரிய தன்னுடைய செல்வாக்குனால போவான். அவன் கல்வி செருக்குல போவான், இவன் செல்வ செருக்குல போவான். இந்த நானும் தானும் கடந்து போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு இல்லையா, அதுதான் மணிப்பூரகம். என்னை இறைவன் அழைக்கிறார், நான் போறேன்னு சொல்லுவான். அப்ப ஒரு உயிர் கோயில் கோயிலா போகுதுன்னா மணிப்பூரகத்தை இதை தொட்டு அனுபவிக்கிறது என்று அர்த்தம். எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாம கோயிலுக்கு போகுது. எனக்கு போனா நிம்மதியா இருக்குங்க, அவ்வளவு. இறைவனை தேடி ஓடி அலையும். அப்போ உயிர் முதுகு தண்டு வழியாக இந்த 3 நிலைமையை கடந்து 4வது நிலைமையை அடையும். அதான் அநாகதம்னு பேரு. இந்த மார்பு 2 மார்பு காம்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய ருத்ரஸ்தானம் சொல்லக்கூடிய, இதயஸ்தானம் சொல்லக்கூடிய, இருதயம், அகோர ஹிருதயம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்துக்கு உயிர் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு ஆச்சரியம் நடக்கும். மணிப்பூரகத்தில் இருக்கிற வரைக்கும் கூட நீங்க தனிப்பட்ட முறையில் அன்பு செலுத்துவீங்க. மணிப்பூரகத்தில் இருக்கிற வரைக்கும் கூட என் வீடு, என் பொண்டாட்டி, எங்க அம்மா, என்னது, என் பத்திரம், எந்து இது வரைக்கும் எந்த அது வரைக்கும் உண்டுன்ற பிடிப்பு இருக்கும். ஏன்னா நானும் தானும் கடந்து மணிப்பூரகம் வரைக்கும் வந்துட்டீங்க. வந்தாலும் இந்த பெருங்காய டப்பால என்ன இருக்க, பெருங்காயத்தை காலி பண்ணாலும் பெருங்காய வாசனை போகாதுல்ல, அது மாதிரி இந்த நானும் தானும் என்ன பண்ணும், மணிப்பூரகம் வரைக்கும் வேலை செய்யும்.
ஆனா அநாகதத்தை நீங்க தொட்ட உடனேயே எல்லா உயிரையும் உங்க உயிர் மாதிரி பாக்குற மாதிரி வந்துடும். அன்பு there is no partiality. ஆண் பெண் பேதம் இல்லாம அன்பு வரும். முதல்ல பெண்ணு மட்டும்தான் காதலிப்பீங்க. ஆணா இருந்தீங்கன்னா பெண்ணு மட்டும்தான் காதலிச்சிருப்பீங்க. நீங்க பெண்ணா இருந்தீங்கன்னா ஆணு மட்டும்தான் காதலிச்சிருப்பீங்க. ஆனா நீங்க அநாகதத்துக்கு வந்துட்டீங்கன்னா பேதமில்லா பெருமையன் என்னது யார் ஒருத்தருக்கு இந்த மார்பு சக்கரம் என்று சொல்லக்கூடிய அநாகத சக்கரம் விழித்து கொண்டதோ அவர்கள் எல்லோரின் மீதுமாக அன்பாக இருப்பார்கள். பேதம் இல்லாம இருப்பாங்க. எல்லா உயிரையும் நேசிப்பாங்க. அதுக்கு அன்பு சக்கரன்னே பேரு. இந்த மார்பு அன்பாலானது, ருத்ரம் அன்பாலானது. அதான் மார்பு. அதான் பால் நினைந்தூட்டும் தாயினும் சிறந்த பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கி உலப்பில் ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. பால் நினைந்து விட்டும் கருணை. அங்கதானே பால் சுரக்குது, அங்கதானே உயிர் இலைப்பாருது. பிறந்த குழந்தை எங்க கதகதப்பா இருக்குது யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஸ்பாஞ்ச் வந்துருச்சு, ஒரு மாதிரி பஞ்சு வச்சுக்கிறாங்க. அந்த பஞ்சுல கொஞ்சம் கதகதப்பா இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா மார்பை விட ஒரு கதகதப்பு என்ன கிடையாது. அது அம்மாவுடைய அந்த இதுல போய் நின்னாதான், கோழி குஞ்சுகள்லாம் போய் அங்க அம்மாவோட இதுல போய் புகுந்தாதான் கதகதப்பு. அது மாதிரிதான் பிறந்த குழந்தை அந்த மார்பிள வாய வச்சாதான் ஒரு கதகதப்பு. அதனாலதான் அது அன்பு ஸ்தானம்னு பேரு. அந்த சக்கரம் விழிப்படைஞ்சிருச்சுன்னா ஒருத்தருக்கு எப்படி இருப்பாங்கன்னா எல்லார் மீதும் அன்பு வச்சிருப்பாங்க. எல்லார் மீதும் எவ்வுயிரும் தம் உயிரா பாக்குற பெரிய கருணை சுரக்கும் அந்த மார்பு சக்கரம் தொடர்ந்துச்சுன்னா அதுக்கு அநாகதம்னு பேர். அப்போ ஒரு உயிர் ஒவ்வொரு மண்டலமாக கடந்து தன் குணங்களை மாற்றி பகுத்தறிந்து மேலான குணங்களை பெற்று இந்த அநாகதத்தை தொடும்போது எப்படி இருக்குன்னா எல்லார் மேலேயும் அன்பு வந்துடும். இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் எல்லார்கிட்டையும் இவர் அன்பா இருக்கிறாருங்கன்னா அவருக்கு அநாகதம் விழித்து கொண்டு விட்டது. அநாகதம் பொதுவா அவர் வந்துருவாங்க, பொது மனுஷன் ஆயிடுறாங்க. அதான் அந்த அநாகத சக்கரம். அப்போ உயிர் அந்த இடத்துல இருக்கும்போது எப்படி இருக்குன்னா இப்படி ஒரு பறந்து விரிந்து இருக்கும். பறந்து விரிந்து மனசுன்னு சொல்றாங்களா, அது மாதிரி அந்த நிலையும் கடந்து ஒரு உயிர் மேல வருதுன்னு சொன்னா அதுக்கு விசுத்தின்னு பேர். இது வரைக்குமே ஆணவம் கண்மம் மாயை வேலை செய்யும். எது வரைக்கும்? ஆனா விசுத்தில சுத்தம் அடையும். ஒரு உயிர் அந்த தொண்டை குழிக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னா அங்கதான் மடைமாற்றம் செய்யப்படுகிறது. ஒரு உயிர் மூச்சு பயிற்சி செய்யுது, அதுக்குதான் பிராணாயாமம்னு பேர். அந்த பிராணாயாமத்தை தான் இப்ப நம்ம பேசணும். குருநாதருடைய அருளால பிராணாயாமத்தை பெற்ற பிறகு நிலையில்லாத பொருள்கள் மேல் மனசு வெளியே செலுத்தாம நிலையான பொருளை அடையறதுக்கு உள்முகமாக சுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு பேர் பிராணாயாமம்னு பேர். அந்த உத்தம பிராணாயாம ஊர்த்தவகதியை பெற்று பயிற்சி செய்யக்கூடிய இடம்தான் விசுத்தி. அதான் தொண்டக்குடி. இந்த சக்கரம் விழிப்படைஞ்சவங்க எப்படி இருப்பாங்கன்னா பிராணன் மீது அக்கறையாக இருப்பார்கள், தன்னுடைய மூச்சை கவனிப்பார்கள். அப்போ இந்த விசுத்தி சக்கரத்தை அடைந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா அலர்ட்னஸா இருப்பாங்க, ரொம்ப அலர்ட்னஸா இருப்பாங்க, ரொம்ப விழிப்புணர்வா இருப்பாங்க. ஏன்னா பிராணனை கண்டுபிடிச்சாங்கல்ல, மூச்சை கண்டுபிடிச்சாங்கல்ல. அப்ப பிராணாயாமம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்ல, விசுத்தி சக்கரம் வேலை செய்யுதுன்னு சொன்னா அவங்களை தேடி பிராணாயாமம் வந்துடும். ஒரு மனுஷனை தேடி என்ன வரும்னு சொல்றேன் பாருங்க, ஒவ்வொரு சக்கரத்திலையும் அவங்களை தேடி குருநாதர் வருவாங்க.
ஒவ்வொரு சக்கரத்திலையும் அவங்களை தேடி குருநாதர் வருவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ விசுத்தில் என்ன நடக்கும்னா, பிராணனை மடைமாற்றம் செய்து பயிற்சி செய்யக்கூடிய அறிவு கிடைக்கும். மூச்சை சரியா பயன்படுத்துவாங்க. அதான் விசுத்தி சக்கரத்தினுடைய இயல்பு. ஆற்றல் அளப்பரியதா இருக்கும். ஏன்னா வாசி யோகா அவங்களுக்கு கிடைச்சிரும். வர்றதுக்கு முன்னாடி சில விஷயத்த சொல்லுவாங்க. இந்த சூத் சேயர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்ப விசுத்தி சக்கரம் ஒருத்தனுக்கு ஓபன் ஆயிடுச்சுன்னா எப்படி இருப்பான்னு சொன்னா, அவனுக்கு முன்கூட்டி அறியக்கூடிய ஆற்றல் வரும். முக்காலத்தையும் தெரியக்கூடிய ஆற்றல் வரும். மூச்சை பிடிச்சதுனால எல்லா உயிரையும் படிக்கக்கூடிய ஆற்றல் வரும். இதான் சிறப்பு. எப்படி அநாகதத்துக்கு எல்லா உயிரும் மேல அன்பு வந்துச்சோ, அது மாதிரி விசுத்தி சக்கரத்துக்கு வந்தவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆற்றல், தன்னுடைய சுவாசத்தை கவனிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். தன்னை கவனிச்சாங்கன்னா, தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான். அப்ப இந்த சுவாசத்தை சரி செய்யக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். மூச்சு பயிற்சி அவனுக்கு கிடைச்சிடும். தன்னுடைய பிராணனை உணரவான். வந்து போறது மகேஸ்வரன் மகேஸ்வரின்ற ஸ்தானத்தை உணர்ந்துருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் புறப்பொருளை விரும்பினவன் தன்னைத்தானே நேசிக்கக்கூடிய இடம் இதுதான். இப்படித்தானே நேசிக்கக்கூடிய, தன்னைத்தானே அறியக்கூடிய ஒரு இடம் எதிரானா அந்த விசுத்தி. இதுதான் பிராணனை தன்னுடைய பிராணனை தெரிஞ்சுக்கிறது. தன்னுடைய பிராணனை தெரிஞ்சுக்கிறது. இந்த விசுத்தி சக்கரம். இந்த விசுத்தி சக்கரத்தின் மூலியமா என்ன நடக்கும்னா, இது வரைக்கும் மத்தவங்க உயிரை ஆராய்ச்சி பண்ண இந்த உயிர் தன்னை ஆராய்ச்சி பண்ணும். தனக்குள்ள இருக்கிற பிராணனை ஆராய்ச்சி பண்ணும். தன்னுடைய சுவாசத்தை கண்டுக்க ஆரம்பிச்சுக்கும். தன்னை அறியக்கூடிய பெரிய கலையை கத்துக்கும். இங்க ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு ஆனந்தம் கிடைக்கும்னா தன்னுடைய சுவாசத்தை தானே என்ன பண்ணிக்கும். இது வரைக்கும் இயற்கையா நடந்திருக்கிற சுவாசம், இதுக்கப்புறம் ஆமை மாதிரி எவ்வளவு மூச்சை விடணும், எவ்வளவு பண்ணணும்ன்ற சக்தியை குருநாதர் மூலியமா பெற்றுக்கொள்ளும். இங்கதான் ஒரு மடைமாற்றம் நடக்குது. இதான் சித்து நிலைக்கு தயாராகுது உயிர். அப்ப மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம் கடந்து விசுத்தியை தொட்ட ஒரு உயிர் என்ன நிலையை அடையும்னா, தன்னை அறிந்து கொள்ள முயற்சி செய்யும் பிராணாயாமத்தை பெற்றுக்கொள்கிறது. அப்போ தான் எவ்வளவு தூரம் இழுக்கணும் கொள்ளணுன்ற எல்லா அறிவும் தானா வந்துருது. சரம் பார்க்கிற அறிவு வந்தது. சரம்னா மூச்சு. அப்போ மூச்சை கவனிக்கிற ஆற்றல் ஒரு உயிருக்கு வந்துருதுன்னா இந்த இடம் தான். இந்த இடத்துக்கு வந்த ஒரு உயிர் பசி தாகத்தை வெல்லும். எழுதி வச்சுங்க, ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி வச்சுங்க. இது வரைக்கும் படிநிலையில வந்த உயிர்கள் எல்லாமே அங்கங்க இதுக்கு எல்லாமே ஆணவம் கண்மம் மாயை தொடர்ந்து வந்துகினே இருக்கும். சாப்பாடு தேவைப்படும், தண்ணி தேவைப்படும். ஆனா விசுத்தி சக்கரத்தை தொட்ட ஒரு உயிருக்கு இந்த தொண்டக்குழி, அந்த ஏன் இவ்வளவு தூரம் சொல்லணும்னா, பரிந்த இத்தண்டுடன் அண்டம் பரிய விரிந்த அப்பூவுடன் மேலெழு வைக்கின். மூலாதாரத்தை சொல்றாரு. மூலாதாரத்திலிருந்து ஒரு உயிர் இப்படி கடந்து 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 விசுத்தி வரைக்கும் வந்துருச்சுன்னா, அந்த விசுத்தில என்ன நடக்கும்னா, பசிதாகத்தை ஒருவன் வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். சாப்பாடு தேவையில்லை, தண்ணி தேவையில்லை. சாப்பாடு தேவையில்லை, தண்ணி தேவையில்லை. இது வரைக்கும் உயிர் கடந்து வந்த நிலையை சொல்லிட்டேன் நான். அப்ப விசுத்தியினுடைய பெருமை என்னன்னா, காற்றையே உணவாக சாப்பிடக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது. கர்மாவை அழிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். பழைய கர்மா எல்லாத்தையும் எரிச்சிடலாம், தொலைச்சிடலாம். புதுசாகவும் கர்மாவை ஏற்படுத்தலாம். எப்படி தெரியுமா? பாடும் பனியே பரிசாய் அருள்வாய். பாடும் பனியே பரிசாய் அருள்வாய். அவனை பாடுறதே எனக்கு தொழிலா கொடு. அவனுக்கு தொண்டு செய்யணும். சரியை, கிரியை, யோகம், ஞானம். தொண்டு செய்த பழுத்த பழம் பேருவாங்களா? அப்ப தொண்டு செய்யறதுக்கு கூட நமக்கு ஆசை வேணும். அதாவது நம்ம விதியில அடுத்த வாரம் நம்ம உயிர் போக போகுதுன்னா, அடுத்த வாரம் உயிர் போக போதுன்னா, இந்த வாரமே நீங்க திருப்பணியில கை எடுத்துட்டீங்கன்னா உங்க விதியை மாத்திருவார் சாமி.
அடுத்த வாரம் உயிர் போக போதுன்னா இந்த வாரமே நீங்க ஒரு திருப்பணியை கையில் எடுத்துட்டீங்கன்னா உங்க விதியை மாத்திருவார் சாமி. இவர் பாருங்க எல்லாரும் மேலும் அன்பா இருக்கிறார் பாருங்களேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அநாகதம் வேலை செய்யுது, உனக்கு வேலை செய்யல, அவ்வளவுதான். ஒரு ஆன்மா அநாகதத்தை தொட்ட பிறகு எல்லார்கிட்டையும் பரிவா இருக்கும், அவ்வளவுதான். அதே ஆன்மா விசுத்திக்கு வந்துருச்சுன்னா மூச்சு பயிற்சி அது கிடைச்சிரும், பிராணாயாமம் கிடைச்சிரும், பசிதாகத்தை வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைச்சிரும். விசுத்தியை தாண்டின பிறகு ஒரு ஞான மண்டலம் இருக்கிறது, அதுக்கு புருவ நடுன்னு பேரு. அதத்தான் இந்த பாட்டு சொல்லுது. விரிந்த அப்பூவுடன் மேலெழு வைக்கின் மலர்ந்தது மண்டலம் வாடலும் ஆமே. யார் ஒருவர் ஞான மண்டலம் ஆகிய புருவ நடுவை தொட்டு விட்டார்களோ அவர்கள் பரமண்டலத்தில் இருக்கும் பிதாவை பார்ப்பார்கள். அப்ப ஞான மண்டலம்னா என்ன, பரமண்டலம்னா என்ன, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஞான மண்டலம்னா என்ன, பரமண்டலம்னா என்ன? இந்த ஒரு வகுப்பு போதும் உங்களுக்கு. திருப்பி திருப்பி இந்த வகுப்பு நீங்க கேட்டீங்கன்னாலே இந்த முதுகு தண்டு பத்தின விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ விசுத்தியிலிருந்து கடந்த ஒரு உயிர் ஞான மண்டலத்தை தொட்ட பிறகு என்ன நடக்கும்னா, என்ன நடக்கும்? திருவடி இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து விடுங்க. சுற்றங்கள் சொந்தக்காரர் கிடையாது. மாமா, அத்தை, பெரியப்பா, சித்தப்பா, அவங்க எல்லாம் சுற்றம் கிடையாது. கீழே இருக்கிற அந்த மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அப்புறம் அநாகதம், விசுத்தி, இவங்களால வந்த சொந்தங்கள் இருக்குல்ல, அதான் சுற்றம். இத்தனை சக்கரத்தை கடந்து வந்தோம் இல்லையா, இவங்க ஏற்படுத்திய இந்த சொந்தங்கள் இருக்குல்ல, ரிலேஷன்ஷிப், அந்த அதான் ஐம்புலன்களா ஏற்பட்ட ரிலேஷன்ஷிப். அந்த சுற்றங்கள் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன். அப்ப ஞான மண்டலம் ஆகிய திருவடி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா சுற்றங்கள் எல்லாம் என்ன ஆயிடும்? பந்த பாசத்தை நீங்க அறுத்துடலாம். பந்த பாசம் அறுக்க வல்லார்களே, ஞானசம்பந்தர் சொல்றாருல்ல. அப்படி அந்த ஞான மண்டலத்தையும் தாண்டி ஒரு உயிர் மேல உச்சியில் இருக்க சகசர மண்டலத்தை போய் தொட்டுச்சுன்னா சகசரலிங்கம்னு அதுக்கு பேரு. அந்த சகசர தலத்தை போய் ஒருத்தன் கவனமா, அதுக்குதான் அந்த ஆதீனங்கள்லாம் பாத்தீங்கன்னா தலையில ருத்ராட்சத்தை சுத்தி சுத்தி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா முடி அந்த சடா முடியை சுத்தி தலையில வச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா சகசிராரத்துல தான் இறைவன் உரைகிறார். அப்ப கவனம் ஒரு ஆதீனத்துக்கு எங்க போகணும்னா அங்கதான் இருக்கணும், கீழே வந்துடக்கூடாது. கழுத்துக்கு கீழே ஒரு ஆதீனம் ஒரு குருமார் வந்துட்டாருன்னா என்ன ஆகும்? அவரும் பாமரனை போல ஆசைப்பட ஆரம்பிச்சிருவார். அவரும் பாமரனை போல ஆசைப்பட ஆரம்பிச்சிருவார். அதுக்குதான் கழுத்துக்கு மேல ஆதீனங்கள்லாம் அந்த ருத்ராட்சத்தை சுத்தி சுத்தி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்து பயப்படாதீங்க, ஏன் இவ்வளவு ருத்ராட்சத்தை மேல சுத்தி வச்சிருக்காங்கன்னா புத்தி கீழே போயிடக்கூடாது. புத்தி இடுப்பு பக்கமும் வயிறு பக்கமும் மார்பு பக்கமும் கழுத்து கீழே போயிடக்கூடாது. அதனால என்ன பண்றாங்க, ஆதீனங்கள்ல பெரிய பெரிய சாமியாருங்கள்லாம் தலை மேல அதை சுத்தி வச்சுக்கிறாங்க. கவனத்தை எங்க வைக்கணும்? சகசிரார்த்தத்துல வச்சிருக்காங்க. இப்ப புரியுதா? ஞானிகள்லாம் எங்க வச்சிருக்காங்க தலையன்னு கவனத்தை? புருவ நடு ஞான மண்டலத்துல, இல்லைன்னா சகசிரார மண்டலத்துல. கவனம் கீழே போயிடுச்சுன்னா நிலைமை மோசமாயிடுன்றதுக்காகத்தான் எச்சரிக்கையா எங்க வச்சிடுறாங்க? கவனத்தை மேல வச்சிடுறாங்க. முடிச்சிடலாம். சிவபெருமான், சிவசிவா. அப்போ எந்த அந்த அந்த ஆதாரங்கள்லாம் கடந்து மேல வந்து அந்த உயிர் என்ன நிலைமை அடையுதுன்றது மொத்த விளக்கத்தையும் நான் கொடுத்துட்டேன். இப்போ மூலாதாரத்திலிருந்து உச்சி சகசிரார வரைக்கும் கொண்டு போயிட்டேன். இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் புரியுதா? அப்ப இந்த பாட்டை படிக்கிறதுக்கு, திருமந்திரத்துல இருந்து நூலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடிப்படை தகுதி இருக்குன்னு சொன்னேன் நான். கொஞ்சம்
மீண்டும் அந்த ஒரு முறை பாட்டை பார்த்துடலாம். இப்போ கடைசி வரியை பார்த்துருவோம். விரிந்த அப்பூவுடன் மேல் அப்பா சாமி தொடர்ந்து தொந்தரவு. சிவபெருமான சிவசிவா திருச்சிற்றம்பலம். விரிந்த அப்பூவுடன் மேலெழ வைக்கில் மலர்ந்தது மண்டலம் வாழலுமாமே. எவ்வளவு பெரிய சோதனை பாருங்களேன். வகுப்பு எடுக்குங்காட்டி எனக்கு நான் படுற பாடு இருக்க சிவபெருமானே, சத்தியத்தை சொல்லணும் சொல்லணும்னு ஒரு வெறி இருக்கு பாருங்க. எப்படியாவது சொல்லணும்னு நான் தலையெடுக்கும் போது அத்தனை தடை எனக்கு வந்து நிக்குது. சிவபெருமானே சிவசிவா சிவசிவா சிவசிவா. அப்ப ஞான மண்டலத்தை தொட்ட ஒரு உயிர் என்ன நடக்கும்னா, தான் உண்டு, தன் கர்மா உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, உடம்பாலையும் மனசாலையும் எந்த உயிருக்கும் பாதிப்பு இல்லாம ஏகாந்தமா அப்படியே உட்கார்ந்து ஏகன் அநேகன் இறைவனடி போற்றின்னு புருவ நடுவுல அப்படியே லயிச்சு நிக்கும். இதுதான் குணம். அட்டமா சித்தி கிடைக்கும். எங்க நான் எல்லாத்துக்கும் பலன் சொல்லணும்ட்டேன். ஏன்னா இதுக்கு பலன் சொல்லி ஆகணும் இல்ல. புருவ நடுவுல வந்த உயிருக்கு என்ன கிடைக்கும்னா அட்டமா சித்தி கிடைக்கும். ஆனா நல்ல ஞானி அதை வாங்க மாட்டாங்க. அதையும் கடந்து சகசிராரத்துக்கு போயிடுவாங்க. ஞான மண்டலத்திலிருந்து பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவுக்கு போயிடுவாங்க. அப்படி அந்த பரமண்டலத்தை பார்க்க போயிடுவாங்க. அப்படி போனாங்கன்னா எப்படி இருப்பாங்க தெரியுமா? நீண்ட நெடுநாள் வாழ்வார்கள். மலர்ந்தது மண்டலம் வாழலுமாமே. அதைத்தான் இந்த பொழிப்புரையிலையும் பார்த்தோம். நம்ம ஞான மண்டலமாகிய நிராதாரமும் அதற்கு மேல் உள்ள பரமண்டலமாகிய மீதானம் உள்ள இனிது விளங்குவனவாம். அதுவன்றி நெடுங்காலம் வாழலாம். ஒரு உயிர் இத்தனையும் கடந்து மேலே உள்ள அந்த பெரும் 1008 இதழை தொட்டு விட்டால் தன் வாழ்நாளை நீட்டித்து எப்படி ஒன்னாலும் வாழக்கூடிய ஆற்றலை பெற்று விடுகிறது. அவங்க தான் சஞ்சீவி ஆகிறார்கள். அவங்க உடம்ப மறைச்சிக்குவாங்க. இரவா வரம் பெற்றவர்கள், இரவாத இன்ப அன்பு வேண்டி அதை பெற்று விட்டார்கள். அவ்வளவுதான். அப்போ ஒரு உயிர் தன்னை அறிந்து இன்பம் உறுவதற்கு, தான் அதுவாகவே இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை படிநிலைகளை கடந்து போக வேண்டும் அப்படின்னா அந்த முதுகெலும்பு ஒரு வரலாறு சொல்லுது. அதுதான் நம்முடைய முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பை பாதுகாக்க வேண்டும். அதுக்கு வஜ்ரம்னு பேரு. அதான் சுப்பிரமணியர் கையில் இருக்கிற ஆயுதம் அதுதான். அப்போ இனிமே எந்த உயிரை பார்த்தாலும் எந்த ஆதாரத்தில் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்க தெரியணும். அதுதான் உண்மை ஞானத்துக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி நீண்ட நெடுநாள் அட்டமா சித்திகள்லாம் பெற்று உங்க உடம்பு நீங்க மறைச்சிக்கிறது, சமாதி ஆக்குறது, பட்டினத்தர் மாதிரி மண்ணு போட்டு மூடிக்கிறது அப்படின்னா அந்த கலைகள்லாம் நீங்க கத்துக்கணும். மேல வந்து நீங்க ஆச்சரியமா மாறணும்னா இத்தனை சக்கரங்களையும் நீங்க கடந்து வரணும் மேல. அதுக்கு குருநாதருடைய பெருந்துணை வேண்டும். உங்களுக்கு உங்களையே அறிமுகப்படுத்தக்கூடிய ஆள் வேணும். நீங்க எந்த ஆதாரத்துல மாட்டிட்டு முழிக்கிறீங்கன்றது அவருக்கு தெரியும். அதை சரி செஞ்சு கொடுப்பார். அப்படி சரி செஞ்சு கொடுத்தாருன்னா அதை வச்சு நீங்க மேலே ஏறி அடுத்த இதழுக்கு போகணும். அதாவது அடுத்தடுத்த ஆதாரங்களுக்கு போறதுக்கான வழி அவர் சொல்லி தருவார் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட உன்னதமான நிலையை நீங்க எல்லாம் அடையணும்னு சொன்னா ஒரு குரு உபதேசம் வேணும். அதுக்கு பிராணாயாமம் வேணும். அதுக்கு கேசரி யோகம் நிச்சயம் நீங்க கத்துக்கணும். சாம்பவி முத்திரன்னு இதுக்கு பேர். வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் புருவ நடுவில் நிறுத்துறதுக்கு பேரு சாம்பவி முத்திரன்னு பேர். அப்படிப்பட்ட முத்திரையை எல்லாரும் கத்துக்கணும்னு சொல்லி இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி இந்த பாட்டை இன்னொரு முறை பாடி முடிச்சிடலாம். இருந்த பிராணனோம் உள்ளே எழுமாம் பரிந்த இத்தண்டுடன் அண்டம் பரிய விரிந்த அப்பூவுடன் மேலெழ வைக்கின் மலர்ந்தது மண்டலம் வாழலுமாமே. அப்ப சாகாம இருக்கிற ஒரு பெரிய கலையை குருநாதர்கிட்ட கேட்டு கத்துக்குன்னு சின்ன சின்ன வீட்டுல எல்லாம் போய் சின்ன சின்ன வீட்டுல எல்லாம் மாட்டிக்காம உஷாரா போய் என்ன பண்ணுங்க, மேல் வீட்டுல இருங்க. அந்த மேல் வீட்டுல இருந்ததுன்னா நீண்ட நாள் நெடிய நாள் வாழலாம். சாகாம இருக்கிற கலையை கத்துக்கலான்ற ஒரு உண்மையை சொல்லி இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதைக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணின் நல்ல அக்துரம் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும்
தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, புக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்யும். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்தும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மனமாத நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 6 மணிக்கு 7 மணிக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு 9:50 சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை அடையும்படி கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.